விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆன இன்று டிசம்பர் 2, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:43 இரவு வரை பிரதமை, பின்னர் துவிதை, நட்சத்திரம் கேட்டை 3:45 இரவு வரை, பிறகு மூல நட்சத்திரம், யோகம் திருத்தி 4 சாயங்காலம் வரை, அதன் பின் சூலம், கரணம் பவம் 12:43 இரவு வரை, பிறகு பாலவம் 12:59 காலை வரை, பிறகு கௌலவம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்னைக்கு சமநோக்கு நாள் வளர்பிறை. இன்றைக்கான நல்ல நேரம் 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இன்னைக்கு கரணம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சூரிய உதயம் 6:10. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்போதும் போல ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சிகத்துல சூரிய புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்றைக்கு பிரதமை திதி, கேட்டை நட்சத்திரம். இன்னைக்கு சந்திர தரிசனம் பண்றது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம். கரிநாள் இன்னைக்கு. திருவாடனை, திருக்கடவுர், திருவேன்காடு, திருக்கலகுன்றம் அப்படிங்கிற தலங்கள்ல 1008 சங்காபிஷேகம் கண்டிப்பா இன்னைக்கு நடைபெறும். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, சோமவாரம், கார்த்திகை 17 அப்படிங்கும் போது சோமவாரம் அப்படின்னா என்ன, சோமவாரத்தை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ தெரியப்படுத்துகிறேன். சோமவாரம் அப்படிங்கிறதே ஒரு விசேஷ தினம். சிவ வழிபாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சோமவாரத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, சோமம் அப்படின்னாலே சந்திரன், சந்திரனை வழிபடக்கூடிய நாளும் கூட. ஏன்னா காலையிலிருந்து மாலை வரை சந்திரன் வர வரைக்கும் விரதம் இருந்து அதன் பிறகு வீட்டில் சமைத்து, அந்த சந்திரனை பார்த்து தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. சமைச்சு அதுக்கப்புறம் வருகின்ற அந்த ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு இந்த பெண்கள், சுமங்கலி பெண்களுக்கு போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு வரும்போது அங்கே உங்களுக்கு அன்னதானம் அவங்களுக்கு போடும்போது அந்த சுபீட்சமான சோமவார பலன்கள் கொடுக்கும். இந்த சோமவாரத்தில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக சமைத்து 4 பேத்துக்கு போடுறது இல்லாமல் நாய்க்கு போட்டாலும் அவங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும் இந்த விரதத்தில். ஏங்க, பாவம் போகிறதுனால எனக்கு என்ன நடக்கும்? பாவத்தில் தானே, கர்மாப்படி தானே நம்மளுக்கு 7.5 சனி, இந்த மாதிரி சனி பாதிப்புகள்லாம் அதிகமாக வருது. அப்போ நம்ம அந்த பாவத்தை குறைச்சிட்டோன்னா என்ன பண்ணணும்? நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். ஏன்னா கர்மா கழிந்தால் மட்டுமே நம்மளுக்கு நற்பலன்கள் கடவுளால் கொடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாவத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சோமவாரம். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. விரதத்தில் சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி, முதியோர்களுக்கெல்லாம் இது கணக்கே கிடையாது, ஆனால் என்னால் முடியுங்க, விரதம் இருக்க முடியுங்க அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம். அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் மெடிசன் உங்களுக்கு சாப்பிடாம பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். உங்களுடைய உடல்நிலைக்கு ஒத்து வரலன்னா அந்த விஷயம் பண்ணாதீங்க. உடல்நிலை ஒத்து வருது அப்படின்னா தாராளமாக இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருக்கும்போது சிவபெருமான ஓம் நம சிவாயன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் சமைச்சு 4 பேத்துக்கு போடும்போது மிகப்பெரிய கர்மா, போன ஜென்மத்தோடைய பாவ புண்ணியங்களும் கழிந்து நல்பலன்களை கொடுக்கும். ஆனால் ஒன்ஸ் சோமவாரம் இருந்துட்டீங்க அப்படின்னா 12 சோமவாரமாவது கண்டிப்பாக இருக்கணும். இல்லை வாழ்நாள் முழுக்க சோமவாரம்னு நீங்கள் பண்ணணும். இந்த திங்கக்கிழமை சோமவாரத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறது பாவ புண்ணியங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய கணவர் உங்களுடைய கணவர் உங்களை ரொம்ப அன்பாக பார்த்துப்பாரு, ரொம்ப நெருக்கடியிலேருந்து உங்களை நல்லா வச்சுப்பாரு. இந்த மாதிரி பிரியம் அதிகமாக இருக்கும் இந்த மனைவி மேலே. அது சோமவாரம் தான் கொடுக்கும். இந்த சோமவார விரதத்தை இருக்கிறவங்க
அர்த்தநாரீஸ்வரர் மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது பிரிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சோமவார பூஜைக்கு இருக்கும். பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு சாயங்காலம் இல்லை காலையிலேயே போறதுனாலும் போய்க்கிங்க. காலையில இந்த ஒவ்வொரு கால் அபிஷேகம் நடக்கும். அது சாதாரண அபிஷேகம் கிடையாது, சங்காபிஷேகம் நடக்கும். இந்த மாதிரி திருத்தலங்கள்ல 1008 சங்காபிஷேகம் இருக்கும். ஒவ்வொரு கோயில்கள்ல 108 சங்காபிஷேகம் இருக்கும். இதுல கலந்துக்கிறது ரொம்ப 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 நல்ல பலன். வீட்டுல பொருளாதார நெருக்கடி இருந்தா கூட, கடன் இருந்தா கூட அது எல்லாம் சரியாகும். வீட்டுல சிவன் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா என்னங்க இருக்கு, நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போது அவங்கவுங்க ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இன்னைக்கு மன நிம்மதி கிடைக்கும். கோயில் வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள், ஆன்மீக விஷயங்களை பேசுறது, இன்னைக்கு கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணது ரொம்ப நிம்மதி, மன நிம்மதி உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இருக்கிறதுனால இவங்க முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை என்னால் பண்ண முடியலைங்க மேடம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீங்க பண்றதும் ரொம்ப நல்லது. அன்னதானம் போன்ற விஷயங்களும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி சந்திராஷ்டமங்கிறதுனால புது முயற்சி அப்படிங்கிறது தவிர்க்கணும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். ரொம்ப லாங்குக்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்க உங்க சந்திராஷ்டமம் இறங்கினோன்னா கூட நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்ப பேச வேண்டாம். இந்த தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸ் எல்லாம் விடுறதுனால இன்னைக்கு பிரச்சனை பெருசா பூதங்கரமாயிடும். அதனால கொஞ்சம் வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு வேலை காமிச்சிடும், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அருகம்புல் மாலை அப்படிங்கிறது விநாயகருக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை சிவகாலயங்கள்ல சங்காபிஷேகத்தை பார்க்கறது மிகப்பெரிய மேன்மையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சங்காபிஷேகத்துக்கு அபிஷேக பொருளை ஒரு 3 பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது. பால், தயிர், தேன் அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்க கூட. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாமே உதவியா கொடுப்பாங்க. மற்றவங்களுடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய எண்ணங்கள், செயல்களை பார்த்து மிரள்வார்கள். நிறைய நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு உச்சிதமான ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு இருக்கு. மாலை பொழுதுகள்ல சங்காபிஷேகத்துல கலந்துக்கோங்க. சிவன் காலங்கள்ல அபிஷேக பொருளை நீங்க வாங்கி கொடுத்தாலும் பன்னீர், மஞ்சள், இந்த தேன், இதெல்லாம் ஒரு 10 ரூபா தேன் டப்பா கூட வாங்கி கொடுங்க. உங்களால என்ன முடியுதோ அது சிவனுக்கு கொடுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தும். ஆனா இதெல்லாம் கொடுக்கணுமேனு கொடுக்காதீங்க. சிவனை மனசார நினைச்சு எனக்கு பிரச்சனைகள், என்னோட சங்கடங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிட்டு கொடுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் சிவன் கொடுத்துருவார். மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இன்னைக்கு லக்ஸூரியஸ் பாயிண்டாக இருக்க போது கம்ஃபர்ட் ஜோனுக்கு இன்னைக்கு வருவீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கொலீக்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலதிகாரோடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. நிறைய நாள் ஃபைல் பெண்டிங் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி யோசிச்சு செயல்படணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சு செயல்படக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம் பண்றது மட்டும் அல்லாம சிவபெருமான நீங்க வேண்டி வர்றது, 3 அபிஷேக பொருளை கொடுக்கறது, மனதார அந்த 3 அபிஷேக பொருளை கொடுத்து சிவபெருமான வேண்டி வர்றது ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல பேர்கள் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செய்தொழில லாபம் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஹை கிரேடா இருக்கும். நிறைய பேருக்கு பர்சனாலிட்டி வைஸ் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். நிறைய டிசிப்ளினா கொண்டு போவீங்க உங்க லைஃப்பை. ரொம்ப யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்களை பண்ணுவீங்க. அதே மாதிரி யோசிக்காம ஒரு சில விஷயங்களை தடுமாறுறது மட்டும், அந்த விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்க வழி ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசு பல வழிகளில் உங்களை ஆதாயம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளை சிவ வழிபாடு பண்ணும்போது 3 அபிஷேக பொருளை கொடுக்கறது, 5 அபிஷேக பொருளை கொடுக்க, உங்களால முடிந்த அபிஷேக பொருளை கொடுத்து சங்காபிஷேகத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது.
சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு தடை தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால செய்யற விஷயங்களை விநாயகரை வழிபட்டு பண்ணுங்க. இல்லை என்னால் விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில யோசிச்சு யோசிச்சு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசிச்சு செயல்பட்டு பேசுங்க. அதே மாதிரி உங்களுடைய பெரியோர்களுடைய ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இன்னைக்கு யோசிச்சு செயல்படுற விஷயங்கள் வெற்றிகளை அதிகமாக கொடுத்துரும். ரொம்ப ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் நிறைய விஷயங்களை மறந்து போகிறதுனால நிறைய சங்கடங்கள் நிகழக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால இன்னைக்கு விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடு இன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் இருக்கு. ஒவ்வொரு சிவன் கோயிலும் அட்லீஸ்ட் 108 சங்காபிஷேகமாவது பண்ணுவாங்க. அதை நீங்க பார்த்து வர்றது, அது உங்களால முடிஞ்ச ஒரு பொருட்கள் பால் தயிர் இல்லாட்டினா தேன் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை அபிஷேக பொருளா கொடுத்து மனதார வேண்டி வர்றது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா எனக்கு நடக்கலைங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். உங்களோட பெற்றோர்கள் உங்களோட கணவர் அப்படிங்கிறவர்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஃபேவராகவே இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே விருப்பத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியும் காணக்கூடியவர்கள். இந்த கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு மைனஸ் அப்படிங்கிறதுலாம் நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு மாலை பொழுதுகளில் சிவன் பெருமானை வழிபடுறது, அவருக்கு இந்த பச்சை ஆடையை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால் கொடுக்க முடியலைங்க, என்னால் சிம்பிளாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அபிஷேக பொருளோ இல்லை 3 அபிஷேக பொருளோ இல்லை 5 அபிஷேக பொருளோ ஒத்தைப்படையில் அபிஷேக பொருளை கொடுக்கலாம். அது ரொம்ப சேமத்தை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க தடங்கல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும். கடவுளுடைய அருளால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு செயல்படணும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாக உங்கள் வார்த்தையை வெளிப்படணும் அப்படின்னு சொல்றது வேடிக்கையான விஷயம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொன்னா மாலை வேலைகளில் சிவபெருமானை நீங்கள் வழிபடுறது, வெள்ளை ஆடையை நீங்கள் தானமாக கொடுங்க, ரொம்ப நற்பலனை ஏற்படுத்தும். இல்லை ஆடையெல்லாம் என்னால் கொடுக்க முடியலைங்க அப்படின்னா பாலாவது வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். அபிஷேக பொருள் 1, 5, 9, 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கொடுங்க, ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க தேர்ச்சி பெற்றக்கூடிய நல்ல நாள். எக்ஸாமினேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டாகும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஞாபகம் மறதி இல்லாமல் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நிறைய பேர் பெண்மணிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு பெண்மணியாக இன்னைக்கு இருப்பீங்க. என்டர்பிரனர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு மாலை பொழுதுகளில் சிவபெருமானை அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை அபிஷேக பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். தனுசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க போகுது. இந்த ராசிக்காரங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விலகுவீர்கள். அதுலேருந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திங்கக்கிழமை அதுமா சிவபெருமானை நீங்கள் போய் வெளிப்படுறது, மஞ்சள் ஆடையை தானமாக கொடுக்கலாம், இல்லை மஞ்சள் தூள் அப்படிங்கிறது அபிஷேக பொருளாக கொடுக்கலாம், பால் தயிர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். மஞ்சள்னா திருமஞ்சனம் கொடுக்கலாம், மஞ்சள் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 அபிஷேக பொருளை கொடுக்கறதும் ரொம்ப நன்மையை கொடுத்துரும். மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். தொட்டது எல்லாம் அப்படியே வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவபெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. சிவபெருமான கண்டிப்பாக வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நவகிரகத்துக்கும் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். இன்னைக்கு அபிஷேக பொருளை கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. 1, 5, 9ங்கிற அபிஷேக பொருளை கொடுங்க.
கும்பராசிக்காரங்க இன்னைக்கு புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு உங்களுடைய பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு, மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் கூடக்கூடிய நாள். அதே மாதிரி செல்வாக்கு மட்டும் அல்லாமல் உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய கம்பீரம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். மீன ராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா பண்ணுவீங்க, ஆன்மீக தலங்களுக்கு செல்வீங்க. இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். இன்னைக்கு பக்தி மார்க்கமாக சிவாலயங்களுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்யறதோ, இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மஞ்சள் தூள், திருமஞ்சனம், அப்புறம் சந்தனம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அபிஷேக பொருளை 1, 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கொடுங்க. ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திடும். இன்னைக்கு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.